வணக்கம் ப்ரோ. வணக்கம். தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க நிறைய அந்த களமே சூடு பிடிக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் அதேபோல் வந்து பிஜேபி தலைமைக்கும் மறைமுக உறவு இருக்குது. ஆல்ரெடி தாவேகா தலைவர் விஜய் சொன்ன மாதிரி இப்போ அவங்களும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ எதனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வச்சுருக்காங்க சார்? ஆக்சுவலாக வந்து எப்பொழுதுமே வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு மாநில கட்சியாக இருக்குது, மத்தியில் வந்து வேறு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ திமுக என்ன சொல்கிறது நேரம், தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவோட கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது குறித்து வந்து அது குறித்து திமுக எதுவுமே பேசலை. அதிகாரிகளை மாற்றிருப்பாங்க நிறையா. இப்போ வந்து திமுகவுக்கு ஃபேவராக இருக்கிற நிறைய காவல் அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க. சரி, இவர்கள் எல்லாம் வந்து உண்மையாகவே பாஜகவுக்கு வந்து அழுத்தம் தராங்கன்னு வச்சிங்களேன். பாஜக வந்து இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையர்களுக்கு வந்து அழுத்தம் தராங்கன்னு வச்சுங்க. அவங்க நேரம் வந்து மாற்றிருப்பாங்க, மாற்றலை. அப்போது இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையம் வந்து திமுகவுக்கு ஏதோ ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏற்றாற் போல் வந்து திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து பெருசாக தேர்தல் ஆணையத்தை பற்றியோ எஸ்ஐஆரை பற்றியோ எதுவுமே பேசலை. இப்போ ரீசெண்டாக டேஸில் வந்து அவங்க பாஜகவை எப்படி திட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். கைப்பாவை தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் பற்றி வந்து திமுகவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவரும் பேசவே இல்லை. சரி, இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, ஸோ மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சொல்வது உண்மைதான், அவங்க உண்மைதான் சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதே சார் சம்பந்தமே இல்லாத ஒரு மாநிலத்திலிருந்து அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப அங்கே என்ன பிரச்சனை, அது வந்து ஒரு நல்ல கேள்வி. அங்கே என்ன பிரச்சனைனா, வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்களா அதிகாரிகள், யாருக்கு ஆதரவாக செயல்படுற அதிகாரிகள்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களை யார் நியமிச்சாங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் நியமிச்சாங்க. ஸோ அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் தூக்கி இங்கே போடுறது, இங்கேருந்து தூக்கி அசாமில் போடுறது, அசாமில் இருந்து கேரளாவில் போகிறது அங்கேருந்து. ஸோ அங்கே வந்து மேற்கு வங்கத்தில் வந்து அவங்களுக்கு ஃபேவரான சில அதிகாரிகள் இருப்பாங்க பாஜகவுக்கு. ஸோ அவங்கள தூக்கி அங்கே போகிறது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, மம்தா பானர்ஜி வந்து மேற்கு வங்க தேர்தலில் எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ள போகிறோம்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட பேசி வச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த கணக்கு வந்து மாறுது, அந்த கணக்கை வந்து பாஜக செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் ஏற்படுத்தியிருக்குன்னா, சிறுபான்மையின மக்களிடையே, சிறுபான்மையின மக்கள் இல்லை, திமுகலேருந்து இது குறித்து யாரும் பேசலை. ஆனால் காங்கிரஸில் இருக்கிற ஜோதிமணி அவர்கள் பேசுகிறாங்க, மாணிக் தாகூர் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் திமுகலேருந்து யாரும் பேசவே இல்லை, பேச மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பல காரணங்கள் இருக்குது. ஆனால் காங்கிரஸில் இருக்கவங்க பேசுவாங்க. ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸும் அதே போல் திரிணாமுல் காங்கிரஸும் எதிரெதிர் துருவங்களாக இருக்குது, அதனால பேசலை. சார் அது உண்மையாக தான் சார், இவ்வளோ நாளாக இருந்தது அது உண்மையாக சார்? அது அந்த குற்றச்சாட்டு ஆல்ரெடி வந்து இப்போ இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் இன்னும் ஒரு சில கட்சிகளை சார்ந்தவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான தலைவர் ஸ்டாலின் மீது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறது அவ்வளோ சாதாரணமாக வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் கருதுங்களா சார்? அது ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குமா? இல்லை, அதில் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இவங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து இவர் வந்து அந்த இந்தியா கூட்டணியில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுடைய அந்த ஒரு இதனால் அவங்க வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு பெருசாக தமிழ்நாட்டிலே ஆதிக்கம் செலுத்தலை அவர். ஸோ அங்கே எங்கே இந்தியா கூட்டணியில் போய் செலுத்த போகிறார். என்னென்னா, அந்த ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பின்னாடினா, லைக் அந்த சீட்டு அதெல்லாம் இல்லை. என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்னா, இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பிஜேபி கொடுத்துருக்கலாம். பிஜேபி என்ன பண்ணிருப்பாங்க, நாங்கள் உங்கள் அமைச்சர்களை தொட மாட்டோம், உங்கள் அமைச்சர்களை கைது பண்ண மாட்டோம். இப்போ நேரு அவர்கள் மேலே வந்து உயர்நீதிமன்றம் 10 தடவை சொன்னிச்சு, அரசு வழக்கு போடுங்க, நடவடிக்கை எடுங்கன்னு, பண்ணவே இல்லை. சேகர் பாபு மேலே, ஏவா வேல் அவர்கள் மேலே, திமுகவில் இருக்கிறாங்க ஒரு டசன் கிட்ட. ஸோ அவங்க யார் மேலேயும் வந்து இருக்கிற வழக்கை வந்து பாஜக எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை தான் மம்தா பானர்ஜி வந்து தேர்தல் சமயத்தில் போட்டு உடைச்சிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து கருத்து சொல்லப்படுறாங்க. நாளுக்கு நாள் வந்து திமுக மேலே ஒரு விமர்சனங்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது சார். ஒரு பக்கம் இங்கே லோக்கல் எலெக்ஷன் டைமில் இப்போ ஆர்எஸ் ஆடியோலாம் வந்து நெருக்கடி அதிகமாக தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ பந்தை யார் போடுறாங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி இப்போ டக்குன்னு ஒரு மாம தூக்கி போட்டோன்னா வச்சுங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். இப்போ ராசா வீடியோவுக்கு வந்து பதில் சொன்னாங்களா? இப்போ மம்தா பானர்ஜி அப்படி சொல்லிட்டாங்களா, அதுக்கு பதில் சொல்லணும் இருக்காங்களா?
நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி உதயநிதியை தூக்கி போட்டு பந்தாடினார். ஓகேவா? சார் இப்போ ஒரு காமெடி ஒன்று ஞாபகம் வருது. சிம்பு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார்ல, அங்கே போனாங்க அடித்தாங்க, இங்கே போனாங்க அடித்தாங்க, இப்போ என் வீட்லேயே அடிக்கிறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டணியிலேருந்தே அடிக்கிறாங்க. நம்ம கூட்டிலேருந்து அது இந்தியா பிளாக் வந்து இப்போ இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து அவங்க வந்து அடிச்சதை இப்போ வந்து திமுக தான் டிஃபெண்ட் பண்ணணும். திமுக வந்து மம்தா பானர்ஜி பற்றி என்ன பேச போகிறாங்கன்னு நம்மளுக்கு இது தெரியும். வரைக்கும் எதுவும் பேசுன மாதிரி தெரியல. காங்கிரஸ் வந்து தான் பேசுனாங்க, அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல. ஓகே சார். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மதுரையில் நிற்கக்கூடிய நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது செய்த சாதனைகளை சொல்லி கேட்பாங்க. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னன்னு சொல்லி கேட்டார்னா, என்னால் இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்ய முடியல, மதுரைக்கு நான் நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இன்னி வரைக்கும் என்னால் செய்ய முடியல. என்ன காரணம்னு நினைக்கிறேன்? நான் என்ன காரணம் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது நிர்வாக பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பேசுகிற ஆளுன்றதுனால கூட நிறைய அவருக்கு வந்து கட் பண்ணியிருப்பாங்க. மேபி அப்படியான ரீசனாக இருக்கலாம் நான் கருதுகிறேன். அதான் இல்லை, காரணமே வேறு. என்ன காரணம்னா, மதுரை கிழக்கில் வந்து யார் இருக்காங்க? அங்கே ஒரே மாவட்டத்தில் 2 அமைச்சர்னா அது வந்து மதுரை தான். மூர்த்தி இருக்கார். எங்கே வந்து தன்னை விட பிடிஆர் அவர்கள் பெருசாக வாழ்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை அந்த துறை அமைச்சருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது. அதனால தான் வந்து அவர் வந்து இந்த நிதித்துறையிலேருந்து ஐடி துறைக்கு மாறினார்ல, அதுலேயே வந்து அவரோட கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அந்த பிரபலம் வந்து இந்திய அளவில் வந்து பிடிஆர் ஒரு பிரபலம். உங்களுக்கு தெரியும், நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்து வைரல் ஆச்சு. சுதந்திரம் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. காசே கொடுக்காம வந்து அவர் இது பண்ணுறாருல்ல அவர் பிடிஆர் அவர்கள். ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணம் யாருன்னா ஒரு மூர்த்தி. அதே போல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் கூட சங்கர் அடிக்கடி சொல்வார், உதயச்சந்திரன் அவர்கள். உதயச்சந்திரன் வந்து அப்போது வந்து இருக்கும்போது இவர் நிறைய விஷயங்கள் கேட்க மாட்டார் பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ அவர் தான் வந்து நிதித்துறை செயலராக இருக்கார். ஸோ அவர் தான் வந்து அலோகேட் பண்ணும் எந்த துறைக்கு வந்து எவ்வளோ ஃபண்ட் சைன் போட்டது. இப்படி எடுத்துக்கலாமா? சாதனையை சொல்லி ஓட்டு கேட்காமல் வேதனையை சொல்லி ஓட்டு கேட்க நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இல்லை, அவர் வந்து பிபிசியில் வந்து ஒரு கருத்தரங்கம் வச்சாங்க, அதுலேயும் அதான் சொன்னார். நான் வந்து நிதித்துறை அமைச்சராகும் போது வேகமாக வளர்ந்துட்டு வந்துச்சு, அதன் பிறகு நான் வந்துட்டேன், அது உண்மைதான் சார். அது வளரவும் இல்லை தேயவும் இல்லை அப்படியே நின்றுச்சு அப்படின்னு. இல்லை சார், அந்த ஒரு ஆண்டுகளில் கூட நான் பார்த்தேன் நிறைய வந்து வேகன்சிஸ் எல்லாம் அந்த டைமில் நிறைய ஃபில்அப் பண்ணாங்க. அவர் எப்போ போனாரோ அந்த டைமில் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. இல்லை, வேகன்சி ஃபில் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் மூலமாக அதான் சொல்கிறேன்ல, எக்ஸாம் மூலியமாக ஃபில் பண்ண அந்த வேகம் வந்து அந்த 2 வருஷம் கழிச்சு அவர் வந்து அந்த மனித வளத்துறைக்கு வந்து அவரும் பொறுப்பாளர். அப்போ வந்து அவர் உத்தரவிட்டார் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம லைக் எக்ஸாம். ஆமாம் சார், எல்லா அரசு துறை தேர்வுகளும். இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டு கூட அந்த எஸ்சிடிசியில் கூட தேர்வு வச்சு எடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் அவர் முயற்சி பண்ணார். ஆனால் முடியும். யூபிஎஸ்சி இருக்குல்ல, யாரெல்லாம் மாசம்பளம் வராங்களோ, அதே போல் சிறைத்துறை லைக் சீருடை அணிகிறாங்களோ, எல்லா தேர்வுகளுமே வந்து எக்ஸாம் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணணும், அது மூலம் தான் ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து 1 வருஷமோ 1.5 வருஷமோ இருந்துச்சு. அதன் பிறகு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நகராட்சி துறைன்னு நினைக்கிறேன், நேரு அவர்லாம் ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிட்டு இது ரொம்ப வந்து ஒரு நிதித்துறை அமைச்சராகவும் இருக்கார், ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதில்ல. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எக்ஸாம் மூலமாக பண்ணால் அப்போ நாங்கள் தான் வேலை போடுவோம்ல, காசு கொடுத்தா வேலை. அப்படி எக்ஸாமே இருந்தாலும் அந்த பேப்பரே நாங்கள் அவங்க தம்பி வீட்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்படிங்க எக்ஸாமே எழுதுங்க நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார், ஒருவேளை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸையும் நிதித்துறையும் பார்த்துருந்தாருன்னா இளைஞரோட சப்போர்ட் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணியிருப்பார், வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருப்பார். பட் அது அவங்களே ஒரு வேளை அதை கெட்ட பேர் ஆக்கிட்டாங்கன்னு தோணுது. கெட்ட பேர் இல்லை, நீங்கள் சரி ஒருத்தவங்க வந்து ஊழலே செய்யலை அப்படின்னா, ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஊழல் செய்யலை, மற்றவங்களாம் ஊழல் செய்கிறாங்கன்னா மற்ற எல்லாமே வந்து அந்த ஊழல் செய்யறவனை பார்த்து எதிரே தான் பார்ப்பாங்க. நம்ம காசு செலவு பண்ணிக்கிறோம், ஏன்னா அவர் காசு கொடுக்காம வின் பண்ணார். ஆமாம், அவர் தேவையும் படலை, அது காசு சம்பாதிக்க எனக்கு தேவைப்படலை. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேலே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நினச்சிருக்கலாம், மற்ற அமைச்சர்கள் நினச்சிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவர் பேசுறதுக்கான காரணம். அது நிறைய முறை அவர் பதிவு பண்ணியிருக்கார். ஓகே சார். அடுத்தபடியாக வந்து தமிழகம் முழுக்க நேற்று வந்து முடிஞ்சிருச்சு, வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. இப்போ வர செய்திகள்லாம் வந்து நிறையா தொகுதிகளில் வந்து இந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் வந்து நிறுத்தி வைப்பு, இல்லை வந்து தள்ளுபடி,
வேட்புமனு தாக்கல் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான கட்சி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த 2 வேட்பாளர்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சிதம்பரம் வேட்பாளர், இன்னொன்று எடப்பாடி தொகுதி வேட்பாளரையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து தாவேக்கால ஒரு லீகலாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? லீகல்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு வந்து விவரம் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ திமுக அதிமுகவில் வந்து அந்த மாதிரி வேட்புமனுலாம் நிராகரிச்சாங்களா இல்லை வந்து நிறுத்தி வச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து முன் அனுபவம் இருக்குது, நிறைய அனுபவசாலிகள் அவங்க கட்சியில் இருக்காங்க, அட்வொகேட் டீம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து திமுககிட்டையும் அதிமுககிட்டையும் இல்லை இருக்குது. ஆனால் தாவேகா கிட்ட அது இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஒருத்தர் வந்து எம்டியாக போய் தருமபுரி பக்கத்தில் எம்டியாக போய் கொடுத்தாரு போல, பேப்பரை மட்டும் கொடுத்தாரு. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் ஒருத்தர் வந்து எம்டி பேப்பர் வந்து கொண்டு போனார். அது கொண்டு போனோடனே வந்து அவங்கள்ட்ட போய் ஃபில்அப் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இங்கே சிதம்பரத்தில் வந்து ரிஜெக்டே பண்ணிட்டாங்க. அதே போல் செங்கோட்டையன் அவரோட வேட்புமனு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆதவ அர்ஜுனுக்கும் நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுக்கே வந்து ஆதவ அர்ஜுன் யாருன்னா தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர். ஓகேங்களா? அவர் தான் வந்து அந்த எலெக்ஷனுக்கு வந்து ஹெட்டு மாதிரி அவர் சொல்கிறது தான் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நடக்கும். ஆக்சுவலாக அவர் தான் கைட் பண்ணியிருக்கணும் மற்ற வேட்பாளர்களை. அப்படி கைட் பண்ணாமல் அவருடைய வேட்புமனுவே நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு இவங்ககிட்ட கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியோட வேட்பாளர் அருண்குமாரே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் எங்கே போனாருன்னு தெரியல, என்ன ஆனாருன்னு தெரியல. அதெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், திமுகவின் சதி. திமுகவின் சதியா இல்லை என்ன சதின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அங்கே என்ன 234 232 என்னமோ காட்டுது, லைக் அத்தனை தொகுதியெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், இது வந்து தாவேக்கா வந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் சார்? இந்த தேர்தல் நேரங்களில் இருந்தால் சரி, முடிஞ்சாலும் சரி. இப்போ 234 கேண்டிடேட் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து லைக் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கணும், ஒரு செமினார் எந்த மாதிரி வந்து அதை ஃபில்அப் பண்ணணும். இல்லைனா ஒரு அனுபவசாலியை வந்து அங்கே போய் கொண்டு அவங்களுக்கு வந்து நிரப்பி கொடுங்க, அவங்க கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது எதுவுமே பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சரி, இங்கே ஓட்டு கேட்க போகும்போதே வந்து எல்லாம் தனியாக தான் போடுறாங்க. இப்போ எக்மூர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ராஜ்மோகன் இருக்கார். அவர் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும், அண்ணன் மாதிரின்னு வச்சுங்க. ஐபிசியில் வரதுக்கு முன்னாடி அவர் ஒர்க் பண்ணார். அதன் பிறகு நான் நிறைய டைம் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் அவர் தனியாக போய் ஓட்டு கேட்குறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கமா இருந்துச்சு, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் தமிழக டிவிக்கு ஓட்டு போகிறேன் அப்படின்னு இளைஞர்கள் பெண்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ஒன்று திட்டத்துக்கான ஒரு ஒரு ஆள் அங்கே இல்லையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார், அடுத்து தான் வந்து ஹரிநாடார் அவர்கள் வந்து புழல் சிறையில் இருந்துகிட்டே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. கடந்த முறை ஆலங்குளம் தொகுதியில் நின்று ரொம்ப ஒரு கணிசமான ஒரு 30,000 வாக்குகளுக்கு மேலே பிரித்தார். இந்த முறையும் வேட்புமனு தாக்கல் பண்ணார். ஆனால் சிறைத்துறையில் வந்து அதிகாரிகிட்ட கண்காணிப்பாடு செய்யப்பட்ட அந்த வேட்புமனு தாக்கல் வந்து நிராகரிக்கப்பட்டது. நீங்கள் சிறையிலேருந்து வந்திருக்கீங்க, அதில் என்னென்ன ப்ரொசீஜர் அவர் மிஸ் பண்ணியிருக்கலாம் சார்? ஆக்சுவலாக அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஹரிநாடார் அண்ணன் அவர்கள் வந்து அவரை பற்றி சொல்லிடுறேன். அவர் வந்து நாடார் சமூக மக்களுக்கு வந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கார். ஏதோ ஒரு ஃபினான்ஸ் கேஸில் தான் வந்து உள்ளே இருக்கார். இந்த குவாரண்டைன் ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்ல வந்து போகும்போது அங்கே வந்து 2 செல் இருக்கும். 2 செல்லில் வந்து வேறு பிளாக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சில செல்லில் வந்து ஆட்கள் இருப்பாங்க. அதில் வந்து அவருக்குன்னு தனி செல்லு, அவருக்குன்னு வேலை செய்யறதுக்கு வந்து தனி ஆட்கள் அப்படிலாம் இருப்பாங்க. அவர் வந்து ஓரளவு அங்கே ஹரிநாடார்னு சொன்னால் அந்த பிளாக்ல எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து போகும்போது ஒரு நாள் வந்து எதார்ச்சியாக அவரை சந்தித்தேன், மனு பார்க்குறப்போ. அப்போ சந்திக்கும் போது அப்போ நான் பேசினேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது தம்பி அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சங்கர்கிட்ட சவுக்கு சங்கர்கிட்ட வேலை செஞ்சேண்ணா அப்படின்னு சொல்லி, லியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன கேஸு, எதுக்கு உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி சொன்னேன் நான், இந்த மாதிரி நான் ஒரு பொய் கேஸ் தான், புட்டப் கேஸு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொல்கிறா தம்பி, அப்புறம் யாராவது வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். எது வேணாண்ணா, இந்த என்கிட்ட பீடி இருக்குது, 4 பீடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஏன்னா சிறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பீடி தான் அது மிகப்பெரிய பரிசு மாதிரின்னு சொல்லுவோம். அது பணம் மாதிரி, பீடி தான் பணம். ஸோ அதை கொடுத்து தான் வந்து என்ன பொருள் வேணுமோ வாங்கலாம். உனக்கு துணி துவைக்கணும்னா அதை கொடுத்தா வந்து துவைப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேலை செய்யணும்னா லைக் பெருக்கிறது, துணி துவைக்கிறது, அதன் பிறகு வந்து நம்ம மனு பொருட்களை வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஆள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சாப்பாடு வாங்கி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் சொன்னால் சில பேர் அதுக்குன்னு இருக்காங்க, சொன்னால் செய்வாங்க, எல்லாம் செய்ய மாட்டாங்க.
அவர் வந்து பீதி கொடுத்தார். ஸோ அவர் வந்து எப்பொழுதுமே எல்லா தேர்தலையும் அவர் ராக்கெட் ராஜாலாம் போட்டி விடுவாங்க. அந்த இதில் ஆலங்குளத்தில் லாஸ்ட் டைமே போட்டிட்டார். இப்போ வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தார். ஏன் அவர் ஒரு போட்டிடுறாருன்னா அவரோட சொந்த செல்வாக்கை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிடுறாரு. ஸோ இப்போது நாடார் சமூக மக்கள் மத்தியில் வந்து ஓரளவு பிரபலமானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து பணங்காட்டுப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சுருக்கார். ஸோ அந்த கட்சி சார்பாக நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்பட்டார். அதில் வந்து அது வந்து எப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தகவல்கள் வரல. ஸோ வேணும்னே ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு சிறு பிழை இருந்தாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில அதிகாரிகள் வந்து இது தவறாக இருக்குது மாற்றுங்க இப்போ நிறுத்தி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நிறுத்தி வச்சுட்டு அதன் பிறகு வந்து சரி பண்ணி கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து முழுவதுமாக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம், கண்டிப்பாக இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா என்ன ரீசன் தெரியல. அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவர் இன்னும் வெளில வரல. வெளில வந்தால் கண்டிப்பாக போய் சந்தித்து பார்த்து கேட்பேன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆக்சுவலாக பழக்கத்துக்கு ரொம்ப எப்படி சொல்ல எளிமையானவர், இனிமையானவர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த பிளாக்ல இருக்கவங்க எல்லாமே அவர்கிட்ட போய் குறிப்பாக அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களாம் அவருக்கு வேலை செய்வாங்க. அவங்களாம் போய் அவர்கிட்ட பீடி கேட்பாங்க, அண்ணா பீடி தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கொடுப்பார். நான் என் கண்ணாலே பார்த்துருக்கேன். நன்றி சார். நன்றி.